அடுத்து பி ஜெயினுல்லாப்தீன் என்பவர் இன்னொரு ஆட்சேபனை எடுத்து வைத்தார். அதாவது அவர் என்ன சொன்னார்னா, அவர் அதாவது மிர்சா சாஹிப் தன்னை நபி என்று வாதித்த உடனே மெஹர் அலி என்று ஒருவர் இருந்தார். அந்த மெஹர் அலி என்பதை பற்றி பிஜே சொல்றாரு, அவர் நம்ம சைடுல இருந்த ஒரு மார்க்க அறிஞர். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஜே சொல்றாரு, மெஹர் அலின்னு ஒரு ஆள் இருந்தாரு, அவர் நம்ம சைடுல இருந்த ஒரு மார்க்க அறிஞர். அவர் என்ன சொன்னார்னா, நீர் நபின்னு சொல்றீங்களே, என் முன்னாடி நிரூபிக்க வாங்க, அந்த நபித்துவத்தை என் முன்னால வந்து நிரூபிக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். விவாதம் பண்ணுவோம். அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, விவாதம் பண்ணுவோம் வாங்க, நீ நபின்னு நிரூபித்து விட்டால் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். விவாதத்துக்கு கூப்பிட்டாரு, விவாதத்துக்கு வாருங்க, நபி என்று நீங்க நிரூபிச்சு காட்டிட்டீங்கன்னா நான் உங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். அதுக்கு இந்த மிர்சா சாஹிப் என்ன பதில் சொன்னார்னா, ஏஜாசுல் மசீஹ் என்ற புத்தகம் 24வது பக்கத்தில் இருக்கு. இவர்கள் என்னை விவாதத்திற்கு கூப்பிடுகிறார்கள், இது பிஜே சொன்னது. என்னை மாட்டுவதற்கு அவர்கள் திட்டம் போடுகிறார்கள், நான் விவாதத்திற்கு தயாரில்லை. இப்படி மிர்சா சாஹிப் அதற்கு பதில் சொன்னார். ஏன் அந்த மெஹர் அலி என்பவர் மார்க்க அறிஞர், அவர் விவாதத்துக்கு கூப்பிடுறாரு, விவாதத்துக்கு போக வேண்டியதானே. நபின்னு சொல்றாரு, நிரூபிக்க மாட்டாராம். நபின்னு சொல்லிக்கிறாரு, ஆனா நிரூபிக்க வாங்கன்னு சொல்லும் போது இவர் நிரூபிக்க போக மாட்டாராம். அதுக்கு பதிலாட்ட என்ன சொன்னார்னா, நான் ஒரு தப்சீர் எழுதுகிறேன். இதெல்லாம் பிஜே சொன்னது, எடுத்து வச்சது அப்படி சொல்றேன். அப்ப மிர்சா சாஹிப் என்ன சொன்னார்னா, நான் ஒரு தப்சீர் எழுதுகிறேன், நீ ஒரு தப்சீர் எழுது, யார் நல்ல தப்சீர் எழுதுறான்னு பார்ப்போமா என்று மிர்சா சாஹிப் கேட்டார் பீர் மெஹர் அலி சாஹிப் என்பவரிடம். அதற்கு அந்த மெஹர் அலி என்பவர் சொன்னார், ஓ தப்சீர் எழுதுவோமே, அதுக்கும் நான் ரெடி, ஆனா அதுக்கு முன்னாடி நபிங்கிறத பற்றி பேசி முடிக்கணும். நீ நபிதானா இல்லையாங்கிறத பற்றி முதல்ல பேசணும், அதுக்கப்புறம் நான் தப்சீரினுடைய அந்த போட்டிக்கும் வர்றேன், அதற்கு பிறகு தப்சீர் போட்டியை வச்சுக்குவோம் என்று அந்த மெஹர் அலி என்பவர் சொன்னார். அப்போ இந்த அளவுக்கு மெஹர் அலி சாஹிப் சொல்லியும் இவர் ஏன் விவாதத்துக்கு போகல, ஏன் பின்வாங்கினார்? இந்த கேள்வியை கோயம்புத்தூர் விவாதத்தில் நாங்க கேட்டோம், பதிலே இல்லை அப்படின்னாங்க. கோயம்புத்தூர் விவாதத்திலும் இதற்கு நாங்க பதில் சொல்லி இருக்கிறோம், ஆனா இவர் அதை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கறதா எங்களுடைய பதில். எனவே இவர் சொல்றதை வச்சுட்டு நீங்க முடிவெடுக்க வேண்டாம் என்பதை நான் தயவு செய்து மிகவும் பணிவுடன் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே விருப்பு வெறுப்பின்றி நீங்கள் நியாய உணர்வோடு பொதுமக்கள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு நாங்கள் பதில் சொல்லி இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும் என்றால் அந்த சிடியை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். சரி, அப்போது உங்களுக்கு புரியலன்னா திரும்ப ரெண்டா நான் புரிய வைக்கிறேன், பிஜேக்கும் புரிய வைக்கிறேன், நீங்களும் அதோடு புரிந்து கொள்ளுங்கள் நாங்க என்ன பதில் இருக்கு சொல்றோம். இவர் என்ன சொன்னார்னா, நபின்னு வாதிக்கிறிய மிர்சா சாஹிப் பார்த்து அந்த ஆள் கேட்டாரு, அந்த பீர் மெஹர் அலி என்பவர், எனவே நீங்க வாதத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. வாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடும் போது இவர் போக வேண்டியதானே, ஏன் போகல அப்படின்னு இவர் கேட்கிறார். இப்போ எங்களுடைய பதில் என்னன்னா, இந்த பிஜே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மெஹர் அலியை பற்றி, இவர் நம்ம சைடுல உள்ள ஒரு மார்க்க அறிஞர், அவரை ஒத்துக்கொண்டிருக்கிறார். இந்த மெஹர் அலி என்பவர் நம்ம சைடுல உள்ள மார்க்க அறிஞர், மார்க்க அறிஞர் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். அந்த கேசட்டை போட்டு பாருங்க, நவம்பர் 11ஆம் தேதி 2005 அந்த டிவில வெளிவந்த அந்த செய்தி பாருங்க, வின் டிவில அவர் ஒளிபரப்பின அந்த இதை, அதுல மார்க்க அறிஞர் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். யார? பீர் மெஹர் அலி சாஹிப். அப்ப அவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்க, அவர் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத நாங்க சொல்றோம். அந்த காலத்தினுடைய வரலாற்றின் அடிப்படையில் 1896, 97 இந்த ஆண்டில் நடந்த சம்பவம், 1896, 97க்குள்ள நடந்த ஒரு சம்பவம். அதுல பீர் மெஹர் அலி யார ஒரு பெரிய மார்க்க அறிஞர்னு பிஜே ஒப்புக்கொண்டாரோ, அந்த பீர் மெஹர் அலி அவருடைய முரீது ஒரு ஆள் இருந்தார், பாபு ஃபெரோஸ் அலி என்பவர். இவர் கோல்டா என்ற ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார். இந்த ஃபெரோஸ் அலிங்கிறவர் இருக்கார, இவர் பிற்காலத்துல அஹ்மதி ஆயிட்டார், அது வேற விஷயம். ஆனா முதல்ல பீர் மெஹர் அலியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முரீதாக இருந்தார். இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய எஜமானர் இவர் தானே பீர் மெஹர் அலி, பெரிய ஒரு மார்க் அறிஞராக அவரும் அன்னைக்கு கருதினார், இன்றைக்கு பிஜே கருதின மாதிரி. அப்ப அவர் கேட்டாரு, ஃபெரோஸ் அலி என்பவர் பீர் மெஹர் அலி சாஹிப் அவரிடம், இந்த மிர்சா குலாம் அஹமது அலி இஸ்லாம் அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று அவர் கேட்கிறார். அப்போது
பிஜே சைடுல இருந்த மார்க்க அறிஞர் இருக்கிறாரு, நம்முடைய சைடுல உள்ள மார்க்க அறிஞர்னு பிஜே ஒப்புக்கொண்ட அந்த மார்க்க அறிஞர் பீர் மெஹரலி என்பவர் பதில் சொன்னது என்னன்னா, இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி அலைஹி ரஹ்மா கூறுவதாவது, பீர் மெஹரலி சொல்றாரு, இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி அலைஹி ரஹ்மா கூறுவதாவது, சில உயர்ந்த படித்தரங்கள் எப்படி இருக்கின்றனவென்றால், சில அடியார்கள் அதை அடைந்து மஹதி மசீஹ் ஆகிவிடுகின்றார்கள். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, சில இறை அடியார்கள் எந்த அளவுக்கு உயர்ந்த படித்தரங்களை அடைந்து விடுகின்றார்கள் என்றால், அவர்கள் அந்த உயர்ந்த படித்தரத்தை அந்த தரஜாவை பெற்றதனால மசீஹாகவோ மஹதியாகவோ ஆகிவிடுகின்றார்கள். அந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிடுறாங்க இறை அடியார்கள். இப்ப எழுந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நல்ல இறை அடியார் இந்த உம்மத்தை சார்ந்தவர் மஹதி அல்லது மசீஹ் என்ற அந்த தரஜாவை வரை சென்றடையலாம் என்று பீர் மெஹரலி சாஹிப், எவரை பிஜே சாஹிப் மிகப்பெரிய மார்க்க அறிஞர் என்று சொன்னாரோ அவர் எடுத்துரைத்திருக்கின்றார், தன்னுடைய சொந்த கருத்தாக அல்ல. யார் சொல்றதாக? இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த இமாம் சொன்னதாக அந்த நபர் எடுத்து கூறுகின்றார், பீர் மெஹரலி என்பவர். அப்போ சில நல்லடியார்கள் இறை அடியார்கள் எந்த அளவுக்கு இறை படித்தரத்தை அடைந்து விடுகின்றார்கள் என்றால், உயர்ந்த படித்தரத்தை அடைந்து விடுகின்றார்கள் என்றால், மஹதி மசீஹ் என்ற அளவுக்கு அவர்கள் உயர்ந்து விடுகின்றார்கள். மஹதி என்றால் நேர்வழி காட்டப்பட்டவர் என்று பொருள். அல்லாவின் புறம் இருந்து நேர்வழி காட்டப்படுதல், நேர்வழி காட்டப்பட்டவராக அவர் ஆகிவிடுகின்றார். இதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் எழுதுகின்றார், சில இறை அடியார்கள் உயர்ந்த படித்தரங்களை அடைந்து மசி மஹதி ஆகிவிடுகின்றார்கள். சிலர் மசி மஹதி அவர்களை போன்ற அவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். சிலர் மசி மஹதியினுடைய படித்தரத்தை அடைந்து விடுகின்றார்கள். இமாம் சுயீத்தி இன்னொரு கருத்து என்ன சொல்கிறார் என்றால், இந்த உம்மத்தை சார்ந்த சிலர் அவர்களை போன்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஒன்று மஹதி மசீஹாகவே ஆகிவிடுகின்றார்கள். இன்னும் சில படித்தரங்கள் இருக்கின்றன, இந்த உம்மத்தை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கின்ற படித்தரங்கள். அவர்கள் அந்த மஹதி மசீஹ் என்ற அவர்களாகவே ஆகிவிட முடியாவிட்டாலும் அவர்களை போன்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். இப்ப இந்த மனிதர், அதாவது மிர்சா சாஹிப் பத்தி பீர் மெஹரலி சாஹிப் தொடர்ந்து சொல்றாரு, இமாம் சுயீத்தினுடைய கருத்து சொல்லிட்டு, இந்த மனிதர் இருக்கின்றாரே, அதாவது மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம், படித்தரத்தில் அந்த நிலை அடைந்தவரா அல்லது உண்மையிலேயே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வாக்குறுதி அளித்த அதே மஹதி தானா என்று நான் கூற முடியாது. அதாவது மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தன்னுடைய ஒரு சீடர் கேட்டிருக்கின்றாரே, அந்த கேட்டதற்கு அவர் சொல்றாரு, பீர் மெஹரலி சாஹிப், இந்த மனிதர் இருக்கிறாரே இந்த மிர்சா சாஹிப், இவர் படித்தரத்தில் அந்த நிலை அடைந்தவரா, அதாவது மஹதி மசீஹ் என்றது தர்ஜா என்ற அடிப்படையில் மட்டும் அவர் அந்த நிலை அடைந்தவரா, அல்லது உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கென்று ஒரு மஹதி வருவார் என்று வாக்குறுதி தந்தாங்களே, அந்த மஹதியா என்பது எனக்கு தெரியும் என்று நான் சொல்ல முடியாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தில் ஒரு மஹதி மசீஹ் தோன்றுவார் என்று சொல்லியிருக்கிறாங்க, அவர்தான் இவரான் என்னால் சொல்ல முடியாது. ஆனாலும் படித்தரத்தில் அந்த நிலை அடைந்தவர் என்ற அளவுக்கு தன்னால் சொல்ல முடியும் இந்த மாதிரி சொல்றார். ஏன்னா அப்படி வர சான்ஸ் இருக்கிறது என்று இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த கருத்தை அவர் ஏற்றுதான் திரும்ப அவர் எடுத்து எழுதுறார். தொடர்ந்து அவர் சொல்றாரு பாருங்க, பீர் மெஹரலி சாஹிப், இந்த மனிதர், அதாவது மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்றாரு, இந்த மனிதர் பொய்யான மார்க்கங்களுக்கு திறந்த வாளை போன்று பயன்படுகின்றார். மிர்சா சாஹிப் அந்த காலத்தில் எந்த அளவுக்கு ஜிஹாது செய்தார்கள், மார்க்க போர் புரிந்தார்கள் என்பதை பற்றி அவரை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த மனிதர் பொய்யான மார்க்கங்களுக்கு திறந்த வாளை போன்று பயன்படுகின்றார். மேலும் நிச்சயமாக இறை உதவியை பெற்றவராவார். பீர் மெஹரலி சாஹிப் பிஜே தன்னுடைய பக்கத்தில் உள்ள ஒரு ஆலிம்னு சொன்னாரு, ஒப்புக்கொண்டு விட்டாரு. அந்த தன்னுடைய பக்கத்தில் இருந்த அந்த ஆலிம் என்ன சொல்றாருன்னா, இவர் நிச்சயமாக இறை உதவியை பெற்றவராவார். எனவே மஹதியா மசீஹான்னு நான் உறுதியா சொல்ல முடியாதுப்பா, அவருடைய சீடருக்கு சொல்றாரு. ஆனாலும் ஒரு விஷயம், தன்னுடைய முரீதுக்கு அவர் சொல்ல விஷயம் என்னன்னா, இவர் நிச்சயமாக இறை உதவியை பெற்றவராக இருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணமாக காரணமாக கூறுகின்றார், பொய்யான மார்க்கங்களுக்கு திறந்த வாளை போன்று இவர் பயன்படுகின்றார். அந்த வகையில் நம்ம இவரை எந்த குறையும் சொல்ல முடியாது என்று இந்த பீர் மெஹரலி சாஹிப் ஆரம்ப காலகட்டத்தில், எப்போ இது 1896-97 ஆண்டில இவர் இந்த அளவுக்கு ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நல்ல கருத்தை தெரிவித்திருக்கின்றார்.
அப்ப இதுதான் மெஹர் அலியினுடைய கருத்து. நம்ம சைடுல நம்ம மார்க்கத்தில் இருக்கிறாருன்னு பிஜே யாரை பற்றி சொன்னாரோ அவருடைய கருத்து இது. அல் ஹகம் என்ற பத்திரிகை 24 ஜூன் 1904 வெளிவந்திருக்கிறது. எனவே இதற்கு மாற்று கருத்து யாருமே சொல்ல முடியாது. அப்படி எதுவும் இது தப்புன்னா இது நீங்களாதானே சொல்றீங்கன்னா பீர் மெஹர் அலி சாப் இவ்வாறு நான் சொல்லவில்லை என்று சொன்னதாக ஆதாரம் காட்டணும் பிஜே. அப்படி ஆதாரம் காட்டாத வரை அவர் இவ்வாறு சொன்னதாக நாங்கள் எடுத்துரைத்தது, அன்று பத்திரிகைகளில் வெளிவந்தது, அதற்கு அவர் அந்த மறுப்பு எதுவுமே சொல்லாமல் இருந்தது, அதுவே ஆதாரமாக இருக்கும். அடுத்து நாம் ஏற்கனவே அந்த கோயம்புத்தூர் விவாதத்தில் சொன்னோம், ஒரு நபியை பற்றி நாம் ஆராயும் போது முன்னுள்ள வாழ்க்கையை பாருங்கள் என்றுதான் திருக்குரான் சொல்லுது. நாங்க சொல்லல. ஒரே முன்னுள்ள வாழ்க்கை பின்னுள்ள வாழ்க்கை முன்னுள்ள வாழ்க்கை பின்னுள்ள வாழ்க்கைன்னு கிண்டல் அடிச்சாரு. ஆனா முன்னுள்ள வாழ்க்கையை பாருங்கள் என்று குரான் தான் சொல்லுது. அல்லாஹ் நமக்கு சொல்றான், பக்கத்து லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கபலிஹி அஃபலா தாக்கிலூன். அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்றான், நபி நீர் கூறுவீராக, நான் உங்களுக்கு முன்னால் மிக நீண்ட காலம் வாழ்ந்திருக்கின்றேன். அரபு மக்களே, உங்களுக்கு முன்னால தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். இவ்வளவு காலமா 40 வருஷ காலமா உங்களுக்கு முன்னால தான், உங்களுக்கு மத்தியில தான் வாழ்ந்திருக்கிறேன். எங்கேயோ வாழ்ந்துட்டு திடீர்னு வந்து நான் வந்து நபின்னு வாதிக்கல. உங்களுக்கு மத்தியிலே 40 வருஷ காலமா இருந்திருக்கிறேன். அஃபலா தாக்கிலூன், நீங்கள் அறிவுடன் சிந்திப்பதில்லையா? இதுக்கு முன்னால நான் வாழ்ந்திருக்கிறேனே, எந்த ஒரு சாதாரண விஷயத்தையும் நான் உலக விஷயத்துல கூட பொய் சொல்லலையே. அப்படி இருக்கும்போது மார்க்க விஷயத்துக்காக நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? அல்லாஹ் விஷயத்துல நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? அப்படி பொய் சொல்லி எனக்கு இறைவனுடைய அந்த தண்டனை நான் பெற வேண்டுமா? இது நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் அந்த மக்களுக்கு கூற சொல்கின்றான். இப்ப இந்த அடிப்படையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த இலக்கணத்தை தந்தானோ அந்த இலக்கணத்தின் அடிப்படையில் தான் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னோம். இதைத்தான் மின் கபிலிஹி நல்லா சொல்றான். மின் கபிலிஹி ஒமின் பாதிஹின்னு சொல்லிருக்கலாமே. நான் உங்களுக்கு முன்னாலே வாழ்ந்திருக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களை தான் நான் வாழ போறேன், உங்கள் மத்தியில தான் வாழ போறேன், அதையும் பாத்துக்கணும்னு சொல்லலாம். ஆனா முன்னால் உள்ள வாழ்க்கையை மட்டும் பார்க்க சொல்றனுடைய நோக்கம், அந்த முன்னுள்ள வாழ்க்கை அப்பழுக்கற்றதாக இருக்கிறது, பின்னுள்ள வாழ்க்கையும் அப்பழுக்கற்றதாகத்தான் இருக்கும். ஆனால் எதிரிகள் முன்னுள்ள வாழ்க்கையை அப்பழுக்கற்றதாக நம்புகின்றார்கள், ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் எப்போது நபி நான் இறைவன் பரமந்து வந்திருக்கிறேன், நான் எச்சரிப்பாளராக வந்திருக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அப்போதான் தப்பன் லகா, உன் மீது அழிவு உண்டாவதாக, இதற்காகத்தான் நீங்கள் எங்களை ஒன்று கூட்டினாயா என்று அபுல் அஹப் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றானா, முன்னுள்ள வாழ்க்கையை பாருங்க. இப்ப இந்த அடிப்படையில தான் இந்த பீர் மெஹர் அலி என்பவரும் 1896 ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமதை பற்றி என்ன சொல்றாருன்னா, நிச்சயமாக இவர் இறை உதவியை அப்படின்னு ஏற்கனவே இவர் அறிவித்து விட்டார், ஒப்புக்கொண்டு விட்டார், இறைவனுடைய உதவியை பெற்றவர் என்ற அளவுக்கு இவர் சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் தான் 1900 ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு, இவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். அந்த சம்பவம் இல்லை, அதுக்கு முன்னால எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கு, அதெல்லாம் இருட்டடிப்பு செய்திருக்கிறாங்க. அல்ல தெரியலன்னா எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 300 ஆட்சேபல இருந்து வடிகட்டி நாங்க சில விஷயங்களை எடுத்து சொன்னோம்னு சொல்றாங்க இல்லையா. ஏற்கனவே இவர்களுக்கு யாரோ 300 ஆட்சேபங்களை எடுத்து தந்திருக்காங்க, அதை அப்படியே இவர் என்ன செய்திருக்காரு, கண்ணை மூடி எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்ப இதுக்கு முன்னால அதுக்கு என்ன பதில் தரப்பட்டது என்பதெல்லாம் இவங்க பாக்குறதே கிடையாது. நேர்மையாளராக இருக்கணும் தான் எப்படி அவர்கள் பார்க்க வேண்டும்? எதிரிகள் என்ன ஆட்சேபனை எடுத்து வைக்கிறாங்களோ அதையா பார்க்கணும். சரி, எதிரிகள் ஆட்சேபனை வைக்கிறாங்க, அதுக்கு இந்த அஹ்மதியா ஜமாத்தின் சார்பாக என்ன பதில் தரப்படுகிறது அதை பார்க்கணும். அப்படி பார்க்காம நாங்க அவரிடமிருந்து ஆட்சேபனை பெற்று அப்படி நாங்க எடுத்து வச்சோம் அப்படின்னு சொல்றது, இது எப்படி இருக்குதுன்னா, கிறிஸ்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எத்தனையோ ஆட்சேபனை எடுத்து வைக்கிறாங்க. கிறிஸ்தவ பாதிரிமார்கிட்ட போய் அந்த ஆட்சேபனை எல்லாம் ஒன்று திரட்டி விட்டு எத்தனையோ ஆட்சேபனைகள் அவர் செய்தார்கள், அதிலிருந்து நாங்கள் எடுத்து வைத்தோம் அப்படின்னு ஒரு ஆள் இன்னைக்கு சொன்னார்னா அது எவ்வளவு கேவலமா இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு புத்தி தான் இது. எனவே எதிரிடமிருந்து நிச்சயமாக ஒரு நேர்மையான ஒரு நல்ல பதில் கிடைக்க முடியாது. இதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இது வந்து ஒரு அப்பட்டமான பொய்ங்கிறத நாங்க சொல்றோம். வாதத்துக்காக கூப்பிட்ட பிறகு உடனே அவர் மறுக்கல. முதல்ல அவர் வாதத்துக்காக கூப்பிடவும் இல்லை. முதல்ல ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு நல்ல கருத்தை அவர் வெளியிட்டு இருக்கின்றார். மிக நல்லவர், மிக ஒழுக்கமுள்ளவர், மார்க்கத்துக்காக நல்ல முறையில் அவர் வாழை போன்று பயன்பட்டு இருக்கிறார் என்றெல்லாம் அவர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கின்றார். 1900 ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீல் இஸ்லாம் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உருது மொழியில ஒரு நூலை எழுதினர் இந்த ஆள், பீர் மெஹர் அலி என்பவர். ஷம்சுல் ஹிதாயா ஃபி இஸ்பாத்தி ஹயாத்தில் மசீஹ் என்று அதற்கு பெயர் வைத்தார். அதாவது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயிருடன் இருத்தல் என்பதை நிரூபிப்பதற்கான மிக தெளிவான சான்று என்ற முறையில் அவர் ஒரு நூலை எழுதினாரு. இந்த நூலை எழுதி வெளியிட்டார். இதுல என்ன பிரச்சனைன்னா, வேடிக்கை என்னன்னா, இந்த நூலை அவர் எழுதி தன்னுடைய பெயரை போட்டு வெளியிட்டார். அதுக்கு பிறகு அவருடைய முரீது ஒரு ஆள் இருக்கிறாரு, மௌலவி முகமது காசி என்பவர், இது நான் தான் எழுதினேன்னு அவர் சொன்னார்.
அவருடைய முரீத் ஒரு ஆளு மௌலவி முகமது காசி என்பவர் இருந்தாரு. அவர் தான் இந்த நூலை எழுதினாரு. அப்ப அவர் பேர்ல போடாம இவர் என்ன பண்ணிட்டாரு, தம் பேர்ல அந்த நூலை வெளியிட்டாரு. அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை, முரீதுக்கும் அந்த எஜமானருக்கும் இடையில. இது அன்றைய காலத்து வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப அவரு இல்ல நான் தான் எழுதினேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொன்னார் வைங்களேன். சரி, அது போகட்டும். அப்ப இது அவர் எந்த அளவுக்கு அபத்தமா இருந்திருக்கிறார் என்பதை அவருடைய சீடரே ஒருவர் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்னுடைய நூலை தான் இவர் தன்னுடைய பெயர் போட்டு வெளியிட்டார் என்பது அன்றைய காலத்தில் அவர் சொன்னார். அப்போ மிர்சா சாஹிபுடைய சஹாபி ஒருவர் மௌலவி முகமது அஹசன் அம்ரோஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த ஷம்சுல் ஹிதாயான்னு ஒரு புத்தகத்தை இவர் எழுதினார் இல்லையா, பீர் மெஹரலி, இந்த நூலுக்கு பதிலடியாக ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார். ஷம்சே பாஜகா என்ற பெயர்ல அது வெளிவந்தது. இந்த புத்தகத்துல அவர் ஈசா அலைஹிஸ் ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்கிறத பத்தி என்னெல்லாம் எழுதினாரோ அதற்கு ஒரு பதிலடியாக ஒரு பதில் நூலாக ஷம்சே பாஜகா என்ற பெயரில் ஒரு புத்தகத்தை மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ் ஸலாமுடைய ஒரு சீடர் வெளியிடுகின்றார். அப்போ ஷம்சுல் ஹிதாயா என்ற அந்த புத்தகத்தை பீர் மெஹரலி எழுதினார, அந்த புத்தகத்துல அவர் விவாதத்திற்கு அழைத்திருந்தார் தான். யார? மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ் ஸலாம் அவர்களை விவாதத்துக்கு அழைத்திருந்தார். விவாதத்துக்கு அழைத்தார, ஏன் போகலன்னு பிஜே கேட்கிறார் இல்லையா. அப்ப 1900 தான் விவாதத்துக்கு அழைக்கிறார். 9 ஜூலை 1900 அவர் அழைக்கிறாரு. அப்போது மௌலவி முகமது அஹசன் அம்ரோஹி என்ற மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ் ஸலாமுடைய ஒரு சீடர் தான் ஜூலை மாதம் 9ஆம் தேதி 1900 பிரசுரமாக வெளியிட்டாரு, நான் விவாதத்துக்கு தயார் என்று அறிவிக்கின்றார். அப்ப நீங்க கேட்கலாம், இவர் கூப்பிட்டது மிர்சா சாஹிப் இல்ல, மிர்சா சாஹிப்ல வாதத்துக்கு போயிருக்கணும், அவருடைய சீடர் ஏன் வாதத்துக்கு போனாருன்னு. அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது வரலாற்றுல இருந்து நாம தெரிஞ்சாதான் அதை உணர முடியும். இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க என்ன செய்யறது, ஏற்கனவே இவங்களுக்கு தெரியும். யாரிடமிருந்து இவர்கள் இந்த ஆட்சேபனை பெற்றார்களோ, கேரளால இருந்து நாங்க பெற்றோம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கேரளால ஜமாத்தே இஸ்லாமியில இந்த மாதிரி ஆட்சேபனை ஏற்கனவே பல முறை எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக பல முறை பதிலும் தரப்பட்டிருக்கிறது, இழுக்காடெல்லாம் ஆயிருக்குது. எனவே அதெல்லாம் தெரியும் இவங்களுக்கு, இன்ன பதில் தான். இப்ப அந்த பதில அந்த ஜமாத்தே இஸ்லாமிக்காரங்களும் மறைச்சு வச்சுட்டு தான் இவங்களுக்கு இந்த ஆட்சேபனத்தை எடுத்து வச்சிருக்காங்க. சரி, இவருக்கு அப்போதான் தெரியலையே, கோயம்புத்தூர் முனாதரால நாங்க சில அதற்கான சில விளக்கங்களை தந்தோம், பதில தந்தோம், அதையாவது இவர் பார்த்தாரா? அதுவும் பார்க்கல. எனவே பொதுமக்களாகிய உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், இப்போது நாங்க அதற்கான என்ன விளக்கம், ஏன் அவர் மறுத்தார், விவாதத்துக்கு ஏன் போகலங்கிறத காரணத்தை சொல்றோம். இது உண்மைதானா, இது சரிதானா, நியாயமான காரணம் தானா என்பதை நீங்க முடிவு கட்ட வேண்டும். பிஜேட்ட இருந்து நீங்க ஒருபோதும் எந்த முடிவையும் எதிர்பார்க்க கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். பீர் மெஹரலி சாஹிப் என்ன பண்றாரு, 25 ஜூலை 1900 ஒரு பிரசுரம் வெளியிட்டார். 1900 ஜூலை 25ஆம் தேதி. அதுல என்ன சொல்றாருன்னா, லாகூரில் நடக்கும் கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள ஒப்புக்கொள்கிறேன். மிர்சா சாஹிப் வந்து லாகூர்ல போய் ஒரு கூட்டம் நடத்துவோம், அதுல நம்ம 2 பேரும் தப்சீர் எழுதுவோம் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. அதுக்காக இவர் பதில் எழுதுறாரு, லாகூர்ல நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துல போய் அதுல கலந்து கொள்வதற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் முதலில் மிர்சா சாஹிப்பின் மசீஹ்வாதத்தை பற்றி விவாதம் நடக்கும். முதல்ல நபியை பத்தி நீ ஆதாரத்தை தா அப்படின்னு பிஜே சொன்னதா சொல்றார. பிஜே சொன்னார் இல்லையா, நபியை பத்தி எல்லாம் இல்ல. எனவே இவர் அந்த அசல் புத்தகத்தை படிக்கிறல, பீர் மெஹரலினுடைய புத்தகத்தை கூட படிக்கல, அவருடைய வாதத்தை கூட சரியா படிக்கலங்கிறது தெரியுது. நீ முதல்ல நபிங்கிறது நிரூபி, அதுக்கப்புறம் நான் வாதத்துக்கு ரெடி, அதுக்கப்புறம் நான் தப்சீர் எழுதுறதுக்கு ரெடி அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னு பிஜே சொன்னார் இல்லையா. நபியை பத்தி அவர் ஒன்றும் கேட்கல, அவர் கேட்காத இவர் சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் சார்பாக, பீர் மெஹரலி சார்பாக இவரே அவர் சொல்லாதெல்லாம் எடுத்து விடுறாரு. அதனால பீர் மெஹரலி கூட நபியை பத்தி அவர் கேட்கல. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, லாகூரில் நடக்கும் கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் முதலில் மிர்சா சாஹிப்பின் மசீஹ்வாதத்தை பற்றி விவாதம் நடக்கும். முதல்ல மசீஹின் நீங்க வாதிக்கிறீங்களே, அந்த மசீஹினுடைய வாதத்தை பற்றி விவாதம் நடத்துவோம், அதுக்கப்புறம் நான் கலந்து கொள்ள தயாரா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். இல்ல வேடிக்கை என்னன்னா, இல்ல ஏன் வாதத்தை ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு இதிலேயே பதில் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, முதலில் மிர்சா சாஹிப் மசீஹ்வாதத்தை பற்றி விவாதம் நடக்கும், நீங்க முதல்ல மசீஹா மசீஹ் இல்லையா அப்படிங்கறத பத்தி விவாதம் நடக்கும், அதுக்கப்புறம் வேணுமா நான் வந்து தப்சீரினுடைய அந்த போட்டிக்கு வரேன் அப்படின்னாரு. சரி, விவாதம் நடக்கும் சொன்னா இதோட நிறுத்தினாரா? அது எப்படி நடக்கணுமா அவர் கேட்கிற அவருடைய எதிர்பார்ப்பை பாருங்க. ஏன் அவங்க ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் மறுத்தாங்கிறதுக்கு இதுலயே உங்களுக்கு விட கிடைக்கும். வேடிக்கை பாருங்க, அந்த பீர் மெஹரலிங்கிற ஒரு சொல்றாரு எப்படி விவாதம் நடக்கணுங்கிறத. மௌலவி முகமது ஹுசைன் சாஹிப் பட்டாலவி, அப்புறம் மிர்சா சாஹிபுடைய எதிரி மற்றும் அவர்களுடைய 2 நண்பர்கள். அவர் சொல்றாரு, மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி மற்றும் அவர்களின் 2 நண்பர்களும், அவர்களின் யாரு, மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவியினுடைய 2 நண்பர்களும்
இந்த விவாதத்தில் மிர்சா சாஹிப் உண்மை இல்லை என்ற கருத்தை கூறினால் மிர்சா சாஹிப் என்னிடம், அதாவது பீர் மெஹர் அலி சொல்றாரு, மிர்சா சாஹிப் என்னிடம், அதாவது பீர் மெஹர் அலி சாஹிபிடம் பையத் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு தப்சீர் எழுதும் போட்டிக்கும் அனுமதி வழங்கப்படும். அதாவது என்ன சொல்றாருன்னா, தப்சீர் போட்டிக்கு ரெடி, ஆனா முதல்ல நீ நபி நிரூபி வர்றேன்னு அவர் சொன்னாரு. அந்த மாதிரி நேரத்தில் நீங்க அழகா நிரூபிச்சுல காட்டியிருக்கணும். ஏன் ஓடினாரு, ஏன் சொல்லல அப்படின்னு இவர் கேட்கிறாருல பிஜே. ஆனா அவர் எந்த நிபந்தனையில கேட்கிறாருங்கிறத பிஜே பார்க்கல. அதை நீங்க பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, 1900 ஜூலை 25 வெளியிட்ட இந்த அறிக்கை, அதுல அவர் சொல்றாரு, என்ன சொல்றனா, மசீஹனுடைய வாதத்தை பற்றி நம்ம பேசுவோம். ஆனா அதுக்கு முன்னால ஒண்ணு நடக்கணும். என்ன நடக்கணும்? மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி, இவர் யாருன்னா மிர்சா குலாம் முகமது அலி இஸ்லாம் அவர்களை எதிர்த்த மிகப்பெரிய ஒரு மாபெரும் எதிரி மௌலவி. ஏன்னா அப்போ மிர்சா குலாம் முகமது அலி இஸ்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக விளங்கக்கூடிய ஒரு மௌலவியாகிய மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி அவரு, அப்புறம் அவருடைய 2 நண்பர்கள், முகமது ஹுசைன் பட்டாலவியுடைய 2 நண்பர்கள், இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்லணுமா, மிர்சா சாஹிப் உண்மையில் இல்லை, விவாதம் நடக்கணும். அந்த வாதத்துல மிர்சா சாஹிப் வந்து உண்மையில கிடையாது, அவர் பொய்யில தான் இருக்கிறாரு, பீர் மெஹர் அலி சாஹிப் தான் விவாதத்தில் உண்மையில் இருக்கிறார் அப்படின்னு அவங்க தீர்ப்பு சொல்லணும். மிர்சா சாஹிபுடைய எதிரி தீர்ப்பு சொல்லணுமா. மிர்சா சாஹிபுடைய எதிரி தான் முகமது ஹுசைன் பட்டாலவி. அந்த முகமது ஹுசைன் பட்டாலவி மிர்சா சாஹிப்புக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லவா போறாரு? அவர் வந்து என்ன சொல்லணுமா, மிர்சா சாஹிப் வந்து உண்மையான கருத்தில் இல்லை, எனவே நீங்க என்ன செய்யணும், நீங்க தான் பீர் மெஹர் அலி சாஹிபிடம் பையத் செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தப்சீரும் எழுதிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எந்த அளவுக்கு கேவலமாகவும் மிகவும் நகைப்புக்குரியதாகவும் இருக்குதுன்னா, உதாரணம் சொன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு முட்டாள்தனமா இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். அதாவது மசீஹ் என்பதை இந்த பட்டாலவி இருக்கிறார முகமது ஹுசைன் பட்டாலவி மௌலவி அவர் ஒப்புக்கொள்ளவே இல்லை. ஒப்புக்கொள்ளாத ஒருவர் மிர்சா சாஹிப் எடுத்து வைக்கக்கூடிய அந்த வாதத்தை ஆமாங்க நீங்க சொல்ல கரெக்ட் தான் அப்படின்னு அவர் சொல்வாரா? எப்படி அவர் சொல்வாரு? இது எப்படி இருக்குதுன்னா, பிஜே சொல்றாருன்னு வச்சுங்களேன், காதியானியுடன் வாதம் செய்ய நான் ரெடி. பிஜே சொல்றாரு, காதியானியுடன் நாங்கள் வாதம் செய்ய ரெடி, ஆனா என்ன செய்யணும், அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. என்ன நிபந்தனை? அதாவது வாதத்திற்கு முன்னால நடுவரா இருக்கணும். யாரெல்லாம் இருக்கணுமா? அவர் சொல்றாரு, ஷம்சுல்லஹா, எம்ஐ சுலைமான், எம்ஹெச் சுலைமான், இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் நடுவரா இருக்கணும். இந்த 3 பேரும் அந்த பீர் மெஹர் அலி சொன்ன மாதிரி அவர் ஒரு 3 பேரை சொன்னார் இல்லையா, அதாவது முகமது ஹுசைன் பட்டாலவி மற்றும் அவருடைய நண்பர்கள் 2 பேர், அவங்க தான் என்ன செய்யணும், நீதிபதியா இருக்கணும், நடுவரா இருக்கணும், அவங்க தான் தீர்ப்பு சொல்லணும். அதே மாதிரி நான் காதியானியுடன் விவாதம் செய்வதற்கு தயார். பிஜே சொல்ற மாதிரி வச்சு கொடுவோமே ஒரு உதாரணத்துக்கு. பிஜே சொல்றாரு, நான் காதியானுடன் விவாதம் செய்வதற்கு தயார், ஆனால் விவாதத்துக்கு நடுவரா யார் இருக்கணும்? ஷம்சுல்லஹா, எம்ஐ சுலைமான், எம்ஹெச் சுலைமான், இந்த 3 பேர் தான் இருக்கணும். அந்த 3 பேரும் இந்த காதியானிகள் வந்து சொல்றது உண்மை என்று ஒப்புக்கொண்டால் அல்ல தவறு என்று அவர்கள் சொன்னால் நீங்க என்ன செய்யணும், எங்க குரூப்ல வந்துடணும். காதியானிகள் தவறுன்னு அந்த 3 பேரும் சேர்ந்து சொல்லிட்டாங்கன்னு வைங்க, ஷம்சுல்லாஹும், எம்ஐ சுலைமானும், எம்ஹெச் சுலைமானும், நீங்க என்ன செய்யணும், எங்க குரூப்ல வந்துடணும். அதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு இந்த போட்டிக்கு ரெடி, தப்சீர் எழுதக்கூடிய அந்த போட்டிக்கு ரெடி அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு தரேன், அது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு பேதமைத்தனமான ஒரு வாதமாக இருக்குமோ, அந்த மாதிரியான ஒரு வாதத்தை தான் அன்றைக்கு பீர் மெஹர் அலி எடுத்து வச்சிருக்கிறார். எதிரிகள் 3 பேரை எடுத்து வச்சுட்டு இந்த மிர்சா சாஹிபுடைய எதிரிகள் அந்த வாதத்தை பற்றி அவங்க தீர்ப்பு சொல்லணும். மிர்சா சாஹிப் வந்து தவறில் இருக்கிறார், அவர் வாதத்துல சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டான்னா மிர்சா சாஹிப் அதை ஏத்துக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப இது எந்த அளவுக்கு விந்தையாக இருக்கிறதுங்கிறத பாருங்க. அப்ப இதனால தான் மிர்சா சாஹிப் வந்து அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளல, வாதத்துக்கு போகல. அப்படி யாராவது அப்படி போவாங்களா? அப்படி போவது அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும்? ஒரு எதிரி தனக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குவாரா? எந்த ஒரு அறிவாளி தான் அதை ஒத்துக்கொள்வார். எனவே ஏன் போகல, அதை ஏன் வாதத்துக்கு செல்லவில்லை என்பதற்கு இதுக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ பீர் மெஹர் அலி சாஹிப் இவன் நம்ம ஆளு அப்படின்னு இவர் சொன்னார் இல்லையா, நம்ம ஆளு சர்டிபிகேட் கொடுத்தாரு. இந்த நம்ம ஆளுன்னு சொன்னாரு, உண்மையிலே அவர் ஆளு மாதிரி தான் இருக்காரு, நல்ல தெளிவா தெரியுது. பீர் மெஹர் அலி இவர் ஆளு மாதிரி தாங்க இருக்காரு, அதனாலதான் அவர் சொல்லியிருக்காரு இவர் நம்ம ஆளுங்க, நம்ம சைடில் உள்ள ஆளு அப்படின்னு சொன்னார் இல்லையா, கரெக்டா தான் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. அப்போ இதெல்லாம் ஒரு சரியான ஒரு தீர்ப்புக்கான ஒரு நல்ல விடை காணக்கூடிய ஒரு வழிமுறை அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு பதிலும் சொன்னாங்க. 1900 அவங்க சொல்றாங்க, தோஃபை கோல்டவியா ருஹானி ஹஸாயின் 17வது தொகுதி பக்கம் 87-90 இருக்குது. அதுல அவங்க சொன்னாங்க,
பையத் செய்த பிறகு போட்டி போடுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அவங்க கேக்குறாங்க. ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட கேள்வி, நீங்க முதல்ல என்னோட போட்டி போட வாருங்க, அப்புறம் நீங்க தோத்துட்டீங்கன்னா அந்த அவங்க எல்லாம் தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அந்த தோல்வியை நீங்க ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், நான் பையத்து கூட செய்ய தயாரு, அப்புறம் என்ன நான் போட்டி போடுறதுக்கு தயாரா இருக்கிறேன், உங்களோட தப்சீர் போட்டிக்கு தயார் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா. அதுக்கு மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்றாங்க, பையத்து செய்த பிறகு போட்டி போடுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? சொற்பொழிவு வாதம் என்ற சாக்கு போக்கை வைத்துவிட்டு தப்சீர் போட்டியிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை இவர் தேடி இருக்கின்றார். அதாவது முதல்ல சொற்பொழிவுக்கு வாங்க, சொற்பொழிவு ரீதியாக நம்ம வாதம் செய்வோம், அந்த வாதம் செய்வோங்கிற அந்த ஒரு சாக்கை எடுத்து வச்சுட்டு தப்சீருக்கு நான் வரமாட்டேங்கிற அந்த இதுல இவர் ஒரு வழியை தேடி இருக்கிறார், ஒரு சாக்கு போக்க தேடி இருக்கிறார். தப்சீருக்கு வரமாட்டேன்னா நேரடியா சொல்லிட்டு போறது, என்னால தப்சீருக்கு வர முடியாதுங்க அப்படின்னு. அப்படி தப்சீருக்கு வர முடியாதுன்னு நேரடியா சொல்லாம முதல்ல சொற்பொழிவுக்கு வாங்க, முதல்ல பேசி பார்ப்போம், வாக்குவாதம் பண்ணுவோம் அப்படின்னு இவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த வாக்குவாதம் சொன்னது இந்த எழுதுறதுக்கான போட்டி இருக்குதே, தப்சீர் எழுதுவதற்கான போட்டி, இதிலிருந்து அவர் விருண்டோடுவதற்காக ஒரு சாக்கு போக்கை தேடி இருக்கின்றார், அதற்கான வழியை தேடி இருக்கின்றார். தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு எனது அழைப்பை ஒப்புக்கொண்டது போல மக்களை ஏமாற்றி இருக்கிறார். என்னமோ என்னுடைய அழைப்பை அவர் ஏத்துக்கிட்ட மாதிரி, நான் உங்களை அழைப்பை ஏத்துக்கிறேன், ஆனா முதல்ல இது நடக்கணும் அப்படின்னு சொல்றதை பார்த்தா என்னமோ என்னுடைய அழைப்பை அவர் ஏத்துக்கிட்ட மாதிரி மக்களை ஏமாற்றி இருக்கிறார். ஆனா அப்படியா, உண்மையில அவர் அழைப்பை ஏத்துக்கல்ல. அடுத்து தொடர்ந்து கூறுகின்றார்கள், ஆனால் இனி நாம் விவாதம் செய்ய மாட்டோம் என அஞ்சாமே ஆத்தம் என்பதில், அஞ்சாமே ஆத்தம் என்பது ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதின ஒரு நூல். 1896 இதை எழுதுறாங்க. 1896 அஞ்சாமே ஆத்தம். ஆத்தம் என்ற பாதிரி, அப்துல்லா ஆத்தம் என்பவர் இருந்தார், ஒரு பாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக மிகவும் ரொம்ப அசிங்கமா திட்டிக் கொண்டிருந்தார். அவருக்கு எதிராக அவங்க மசூம் இஸ்லாம் அவர்கள் முன்னறிவிப்புலாம் செய்தாங்க. அதை கேட்டபடி அவருக்கு இழிவான ஒரு மரணம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அதை பற்றி எழுதுறாரு. அப்ப அதற்கு அஞ்சாமே ஆத்தம், ஆத்தமின் முடிவு என்று அதற்கு பெயர் வைக்கிறாங்க. இப்ப இந்த நூல் எழுதப்பட்டது 1896. 1896 இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் நாம் விவாதம் செய்ய மாட்டோம் என அஞ்சாமே ஆத்தம் என்பதில் நான் உறுதியாக உறுதிமொழி எடுத்து விட்டேன். ஏன்னா அந்த பாதிரி அப்துல்லா ஆத்தமோட பல நாட்கள் அவர்கள் விவாதம் செய்தார்கள். அந்த பல நாட்களுடைய விவாதத்துல மிகவும் அவர் எள்ளிநகாடினார். அதனால ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரல. அதனால அந்த புத்தகத்துல ஜங்கே முகத்தஸ் என்ற தலைப்புல, பரிசுத்த புனித போர் என்ற தலைப்புல அது பின்னால வெளிவந்திருக்கிறது, நூலாக இன்றும் கூட இருக்கிறது. ஆனாலும் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக மிகவும் அவமரியாதையாக பேசினார். அதனால ஒரு நல்ல ஒரு முடிவு வரதாக தெரியவில்லை. மக்கள் அந்த இடத்துல உண்மையை புரிய வேண்டும்ங்கிற அந்த நிலை இல்லை. இன்றைக்கு கூட பேஜே வாக்குவாதத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு இல்லையா, அதனோட நோக்கம் என்னன்னா உண்மையை புரியணுங்கிறது கிடையாது, எப்படியாவது மறுக்கணும். ஏன்னா அந்த கோவை வாதத்தை எடுத்து பாருங்க, இதற்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அதுவும் எனக்கு தெரியும், அதையும் நீங்க சொல்லுங்க, அதையும் நான் மறுப்பேன் அப்படின்றாரு. இந்த வார்த்தை எப்படி சொல்றாரு பாருங்க, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்களோ அதை சொல்லுங்க, நான் அதையும் நான் மறுத்து காட்டுவேன். அப்போ உண்மையை விளங்கணுங்கிறது இல்ல, நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்களோ அதை நான் மறுத்து காட்டுவேன், அதுக்கு நான் இப்போதே ரெடி அப்படின்னு தான்றாரு. வாதத்தை எடுத்து வைக்க முன்னாலே இவருடைய நிலை எப்படின்னா, அப்ப உண்மையை விளங்குறதுக்காக அவர் இல்லைங்கிறது தெரியுது இல்லையா. அப்ப வாக்குவாதம் நடந்தாலே, விவாதம் இது நடந்தாலே, வாதியும் சரி பிரதிவாதியும் சரி அவர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டார். எனவே இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல, அதிகமான ஒரு நேரம் தான் செலவாகிறது என்றுதான் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் இனி விவாதம் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்து விட்டேன். எப்பொழுது எடுத்தாங்க? 1896 ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுக்கின்றார்கள். ஆனால் சொற்பொழிவு விவாதத்திற்கு நம்மை அழைத்திருப்பதற்கு காரணம், இந்த பீர் மெஹர் அலி திரும்ப 2வது சொற்பொழிவு விவாதத்திற்கு அழைத்திருக்கிறாரு. அதற்கு காரணம் எப்ப அழைக்கிறாரு? 1900. 1896 ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் இனி நான் வாதத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, உறுதிமொழி எடுத்து விட்டார்கள். அது ஏற்கனவே எழுத்தில் வெளிவந்து விட்டது, அது இவங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்ப என்ன காரணம் தெரியுதா? அது அவங்க சொல்றாங்க பாருங்க. ஆனால் விவாதத்திற்கு நம்மை அழைத்திருப்பதற்கு காரணம், 1900 நாம் விவாதம் செய்யவில்லை என்றால் பொதுமக்கள் காரணம், திரும்ப 2 வாசிக்கிறேன். ஆனால் விவாதத்திற்கு நம்மை அழைத்திருப்பதற்கு காரணம், நாம் விவாதம் செய்யவில்லை என்றால் பொதுமக்கள் மத்தியில் வெற்றி பெற்று விட்டதாக கொட்டடிக்கலாம். நம்ம விவாதத்துக்கு கூப்பிடுவோம், அவர் வரலன்னு வைங்களேன், நாங்கள் தான் வெற்றி அப்படின்னு கொட்டடிக்கலாம். நாம் விவாதம் செய்துவிட்டால் இறைவனுடன் உடன்படிக்கை செய்துவிட்டு அதை முறித்து விட்டார் என கூறலாம் என நினைக்கின்றார். தோஃபே கோல்டவியா, ரூஹானி ஹசாயின், தொகுதி 17, பக்கம் 87 முதல் 90 வரை இது இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் தாராளமாக பார்த்துக் கொள்ளலாம். இதுல என்ன ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல வர்றாங்கன்னா,
நான் ஏற்கனவே 1896 சொல்லிட்டேன், விவாதம் இனி நான் பண்ண மாட்டேன், உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன், நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன். இந்த வாக்குறுதியை பற்றி அவங்களுக்கும் தெரியும், அந்த எதிரிகளுக்கும். அதனால இவர் 1900 ஏறக்குறைய 4 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப 2வது வாதத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடுறோட நோக்கம் என்னன்னா, நான் போவலன்னா நான் வாதத்துக்கு கூப்பிட்டேன், வரல, எனவே எங்களுக்கு தான் வெற்றி, அவர் தோல்கண்டு விட்டார், வாதத்துக்கு வர முடியாம போயிட்டு, அவருடைய வாதத்தை எடுத்து வைக்க முடியாம போயிட்டு. பிஜே சொன்னார் இல்லையா, ஏன் அவர் சொல்ல முடியல, சொல்ல வேண்டியதானே அப்படின்னா இல்லையா. அப்ப இந்த மாதிரி சொல்லலாம். பிஜே என்னைக்கு சொன்னதுதான் அவரும் அன்னைக்கு சொல்லியிருப்பார், சொல்றதுக்காக தான் அப்படி கூப்பிடவும் செய்தார். அப்படி கொட்டடிக்கலாம் நினைச்சார். அல்லது வாதத்துக்கு சரி, வாதத்துக்கு கூப்பிடுறாரு, சரி போவோமே அப்படின்னு சொல்லி போயிருந்தா என்ன செய்வாங்க பாருங்க, அன்னைக்கு 1896 அவர் ஏற்கனவே சொன்னாரு நான் வாதத்துக்கு போக மாட்டேன்னு. ஆனா இன்னைக்கு 1900 நாங்க 4 வருஷத்துக்கு அப்புறம் விவாதத்துக்கு கூப்பிட்டு இருக்கோம், விவாதத்துக்கு வந்து விட்டார். பாருங்க, இவர் வாதாவை மீறி விட்டார், வாக்குறுதியை மீறி விட்டார், உடன்படிக்கையை மீறி விட்டார். இப்படி உடன்படிக்கையை மீறியவர் நபியாக இருக்க முடியுமா அப்படின்னு அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்ப இதுதான் அவருடைய நோக்கம் என்பதை ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்றே தெளிவுபடுத்தி விட்டார்கள். இந்த அளவுக்கு தெளிவுபடுத்தி விட்ட பிறகு அது புத்தகங்கள் எல்லாம் பதியப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இவங்க பாக்குறதே கிடையாது. இதுக்கான கேள்வி நாங்கள் கேட்கும் போது இதுக்கான பதில் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இந்த பதிலை இவங்க பாக்குறதே கிடையாது. அப்ப வேணும்னே அதெல்லாம் அதை மறைச்சிட்டு, அதெல்லாம் இருட்டடிப்பு செய்து விட்டு, இதெல்லாம் அவர் வாக்குவாதத்துக்கு கூப்பிட்டாரு, இவர் போகல, ஏன் போகல இப்படின்னு மொட்டையா பேசிட்டே இருக்காங்க. எனவே இதெல்லாம் இது மக்கள் உண்மையை உணரத்தக்க ஒரு விஷயம் அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த அளவுக்கு மிக தெளிவாக கூறிவிட்டேன். மேலும் கூட விளக்கம் வேண்டுமென்றால் தாராளமாக எங்களிடம் வரலாம். நாங்கள் அதற்கு அதனுடைய ரூஹானி ஹசானிலிருந்து அந்த நூலை நேரடியாக எடுத்துக்காட்டுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று நான் கூறுகின்றேன்.